சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ருதியோட அம்மாவை பார்வதியோட வீட்டுக்கு கூப்பிட்டு விஜயா பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. உங்க பொண்ணு அந்த மீனா கூட சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லதுக்கு இல்ல, நீங்க தான் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. என்ன சம்பந்தி, உங்களுக்கே எல்லா உரிமையும் இருக்கு, அவ உங்க வீட்டு பொண்ணு தானே, நீங்களே கூப்பிட்டு அவளை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க. இது என்ன இவங்க அவ நம்ம பேச்ச கேட்கறதே இல்ல, நம்ம கடங்கறது இல்ல, இவங்க கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இவங்க நம்மளவே பேச சொல்றாங்க அப்படின்னு சொல்லி விஜயா யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிங்க சம்பந்தி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க, இவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு, இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம மாப்பிளையும் பொண்ணையும் நம்ம வீட்டுக்கே நிரந்தரமா கூப்பிட்டுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போறாங்க. போறவங்க அப்படியே மீனா பூ கட்டி விற்கிற கோயில் கிட்ட அப்படியே போறாங்க. மீனாவை போய் பார்த்து பேசுறாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் என் பொண்ணோட வாழ்க்கையில தலையிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓ, எங்க அத்தா அந்த மாதிரி சொன்னாங்களா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நானும் ஸ்ருதியும் அப்படியெல்லாம் பழகல. என்னமா சொல்றீங்க, நாங்க அப்படியெல்லாம் கிடையாது, எங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஸ்ருதியும் நானும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் பழகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. என்னது அக்காவா, நீ வந்து என் பொண்ணுக்கு அக்காவா, எங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, 5க்கும் 10க்கும் முளம் போடுற நீ எங்க நாங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா கேவலமா பேசுறாங்க. செய்யற வேலையை கேவலமா பேசணும்னா மீனாக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஒரே இடத்துல நின்று 9 முளை பூ கட்டி பாருங்க, உங்களுக்கு அப்ப தெரியும் அது வழி என்னன்னு சொல்லிட்டு படுக்கி ஆயிடுவீங்க நீங்கெல்லாம், இந்த விஷயத்தை பத்தியெல்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காசுக்கே வக்கலைனாலும் உனக்கு வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது, என் பொண்ணுக்கு இல்லாத புள்ளதெல்லாம் சொல்லி கொடுத்து அவகிட்ட காசு கறக்கறக்கு தானே இந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசிடுறாங்க. மீனாவும் கோவம் வந்து, எங்களுக்கு ஒன்றும் உங்க காசு பண்ண தேவையில்லை, நாங்க கௌரவமா தான் வாழ்றோம், நான் பூக்கட்டி விற்கிறேன், என் புருஷன் கார் ஓட்டி சம்பாதிக்கிறாரு, நல்லா தான், நாங்க நல்லா தான் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரியுது உன் புருஷனை பத்தி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. என்ன இது வேணா பேசுங்க, என் வீட்டுக்கார பத்தி எதுவும் பேசுறவளை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப கோவமா பேசுறாங்க. இங்க பாரு, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங், இனிமே ஒழுங்கா இருந்துக்கோ, என் பொண்ணோட வாழ்க்கையில தலையிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லிட்டு கார் ஏறி கிளம்புறாங்க. அந்த சமயம் பார்த்தா அந்த ரோட்ல தான் வராரு முத்து கார். அவங்க போறதே பார்த்துட்டு இருந்த முத்து அப்படியே மீனா கிட்ட வந்து, ஓ மீனா இங்கே தான் இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு, அவங்க எதுக்கு அந்த பழகுறோட அம்மா இங்கே வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லங்க, இந்த வழியே வந்ததுனால என்ன பார்த்துட்டு போறாங்க, அப்படியே பூ வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மீனா. இல்லையே, அவங்க கார் ஏறும்போது நான் பார்த்தா அவங்க கையில பூ இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சும்மா என்ன பார்த்துட்டு போறாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரியா சொல்றாங்க. நீ பேசுறதுலேயே தெரியுதுங்க ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு சொல்லு உண்மையா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லும்போது, பக்கத்திலே பூ கட்டிட்டு இருக்க அக்கா மனசு கேட்காம நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. காசுக்கு வேண்டி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேவலமா பேசுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது மீனா, அதனாலதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அக்கா சொல்றாங்க. ஓ, அப்படியெல்லாம் சொல்லிச்சு அந்த அம்மா, வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. வேண்டாங்க விடுங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அப்படியெல்லாம் விட முடியாது, இன்னைக்கு இப்படி பேசுறவங்க நாளைக்கு என்ன வேணா பேசுவாங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க வீட்டுல ஹாலில் உட்காந்துட்டு இருக்க விஜயா, அந்த அம்மா கிட்ட இப்பதான் பேசிட்டு வந்திருக்கிறோம், என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க யோசிச்சுட்டு. அப்ப ஸ்ருதியும் ரவியும் உள்ள வராங்க. அவங்கள பார்த்து, அதுக்குள்ள வந்துட்டீங்க, வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கறாங்க. ஏன் வேலை முடிஞ்ச உடனே உள்ள வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லம்மா, நான் சாதாரணமா தான் பேசினேன், ஏன் இப்படி பேசுற, என்னடா ரவி உன் பொண்டாட்டி இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கறாங்க. இல்லம்மா, அவளுக்கு ரொம்ப தலைவலின்னு சொன்னா, அதனால விஜயா வந்து நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏமா நீ தனியா பேசிட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. டேய், நான் உங்ககிட்ட தனியா பேசணும்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சுத்தி இருந்துட்டு, ஓகே நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அப்ப ரவி கிட்ட வந்து விஜயா சொல்றாங்க, நான் வந்து சம்பந்தியை பார்த்து பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரம்மா பாத்தீங்க, மீனா அண்ணியோட அம்மாவியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். நான் எதுக்குடா அவங்கள போய் பாக்குறேன், ஓ ரோஹிணி அண்ணியோட அப்பாவியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரவி கேட்கிறாரு. டேய், அவர் தான் ஜெயில இருக்காரேடா, நான் உன் மாமியாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அவங்கள இவா, அவங்க கிட்ட நீங்க என்னமா பேசுனீங்க அப்படின்னு சொல்லி ரவி கேட்க, நம்ம குடும்பத்துல இப்ப என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குன்னு நீயும் தான் பாக்குறே இல்ல, அந்த மீனா கூட சேர்ந்துட்டு உன் பொண்டாட்டியும் ஓவரா தான் ஆடிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் சரியில்லை, அதனாலதான் ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லி அவங்க கிட்ட போய் பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னமா அவங்க கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி ரவி கேட்டுட்டு இருக்கும் போதே மீனாவும் முத்துவும் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே, டே ரவி, எங்கடா உன் பொண்டாட்டி பழக்குறல எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வராரு முத்து. டே எதுக்கடா கத்துற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு, ஏய் வீட்டுக்குள்ள வந்தாவே கத்திட்டு வரதே உங்களுக்கு வேலையை போச்சு, என்னடா அப்படின்னா இதுல நீங்க தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க, உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி கத்தி சொல்றாரு முத்து. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி ரவி கேட்கிறாரு. என்ன நடக்கணும், இந்த வீட்டுல எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா, என்ன வச்சாதான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. என்னாச்சு நீ, முத்துதான் இப்படி பேசுறானா, நீங்களும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே முத்து இருந்துட்டு, எங்கடா அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் ரூம்ல இருக்கா அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு. இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுற வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு அவங்க பேசுறாங்க. உங்க அம்மா எப்படி மீனாவை அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஸ்ருதி கிட்ட கேட்கறாரு. எங்க அம்மா பேசினவங்க கிட்ட போய் கேளுங்க, உங்க அம்மா தான் அதுக்கு காரணம், உங்க அம்மா தான் எங்க அம்மாட்ட போய் பேசியிருக்காங்க, உங்க அம்மா போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. மாறி மாறி அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. வெளியிருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற விஜயா, ஓ நம்ம பேசின விஷயம் தான் இப்படி ஓடிட்டு இருக்குதா, நல்லா தான் இருக்குது இது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரியில்லை பாத்துக்கோங்க, காசு இருக்கிறவங்கன்னா நீங்க என்ன வேணா பேசுறீங்க, அதை நாங்க கேட்டுக்கணுமா, ஆமா நீங்க அப்படிதான் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. இப்படியே மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க எதுக்கு கேட்கணும், நீங்க எங்க விஷயத்துல இனிமே தலையிடறாள் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அண்ணாமலை வராரு. என்ன விஜயா சத்தம், என்ன யார் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யாருங்க, எல்லாம் இந்த முத்துப்பாயை தான் கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கிறாரு. அன்னைக்கு ரோஹிணியோட விஷயத்துல தலையிட்ட அந்த மீனா இப்ப ஸ்ருதியோட விஷயத்துல ஏதோ பண்ணியிருக்கிறா, அதனாலதான் ரோஹிணி சும்மா விட்டுட்டா, இவ விடுவாளா, அதனாலதான் ஒரே அக்கப்போரா இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறாரு அண்ணாமலை. உள்ள சத்தம் போட்டு பேசிட்டு முத்து மீனா வெளியே வராங்க. இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது, இனிமே வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன், இதுக்கு மேல நடந்ததுன்னா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு.
அண்ணாமலை முத்துவே பார்க்குறாரு, என்னடா ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. உடனே முத்து இருந்துட்டு, நான் இதுக்கு மேலே பொறுத்துட்டு இருக்க மாட்டேன்ப்பா, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன்ப்பா அப்படி இப்படின்னு ஜாட காமிச்சிட்டு அவர்கிட்ட, நான் கோவமா இருக்கேன்ப்பா, நான் ரொம்ப கோவமா இருக்கேன், கார் கலவருக்கு போகிறேன், கீழே போகிறேன் அப்படின்னு ஜாட காமிச்சிட்டே போறாரு. அண்ணாமலையும் கீழே அப்படியே போறாரு. உடனே ரூம்குள்ள இருந்து ஸ்ருதி வெளியே வந்து ஹாலில் விஜயா கிட்ட பேசுறதுக்கு வராங்க. விஜயா இருந்துட்டு, பாத்தியா நீ, இவங்கெல்லாம் லோ கிளாஸ், இவங்களாம் இப்படிதான் இருப்பாங்க, இப்போ புரியுதா உனக்கு யார் யார் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆண்டி, நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் கேட்கல, இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமாம்மா, அவங்க கூட நீ பேசக்கூடாது, அவ பாரு எப்படி கொலாயடியில் சண்டை போடுற மாதிரி கத்துறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசுறது கேட்டுட்டு இருந்து கிச்சனுக்குள்ள வந்து பாத்திரம் கையுமா வெளியே வராங்க மீனா. என்னை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசுறவளை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஒன்றும் உங்களை பேச கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இனிமே என்கிட்ட பேசுறவளை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட பேச போறதே கிடையாது அப்படின்னு மாறி மாறி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதை அப்படியே கண் குளிர பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க விஜயா. சரி நீ போமா, இனிமே இவன் கூட எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி ரூம் கமிச்சு வச்சிடுறாங்க ஸ்ருதியை. மீனாவும் ஸ்ருதி அவங்கவுங்க வேலை பார்க்கறதுக்குள்ளே போனோன்னே ஹாலில் உட்காந்துக்கிட்டே விஜய் வந்து இதை யோசிச்சுட்டு, அப்பாடா இப்போதான் நிம்மதி, இனிமேல் இதுக்கு 2 ஒன்று சேரவே சேராது, இனிமேல் நம்ம வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது, இதுக்கு 2 ஒன்று சேராத மாதிரியே நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.